எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா நாட்டுக்கோழி பிரியாணி விறகடுப்பு முறையில் பார்க்க போகிறோம். நாட்டுக்கோழினாவே பொதுவாக எல்லாருக்குமே பிடிக்கும். கிராமத்து ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது வந்து காணும் பொங்கல் அன்னைக்கு செய்கிறது, கறி நாள்னு சொல்லுவாங்க இல்லையா, அன்னைக்கு எங்கள் வீட்டில் ஸ்பெஷலாக செஞ்சுருக்கோம். ஸோ 1 by 1 சொல்கிறேன், தெரியாதவங்க நோட் பண்ணிக்கோங்க. இதுக்காக நம்ம வீட்லேயே வளர்க்குற ஒரு நல்ல நாட்டுக்கோழியாக பார்த்து பிடிச்சிக்கலாம். இப்போ வீடியோவில் பார்த்துட்ருக்கிறது தான். இது பார்த்திங்கன்னா ரேட் கிட்டத்தட்ட ஒரு 1800 வரும். ஸோ இதுதான் நம்ம வந்து பிடிச்சிருக்கோம். செய்முறை பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஒரு பெரிய பாத்திரம் வச்சுக்கலாம். அடியில் வந்து கறி பிடிக்குன்றதுனால நம்ம சாம்பல் பூசி வச்சுக்கலாம். ஆயில் வந்து ஒரு 200 ml ஊற்றிக்கலாம். ஸோ எண்ணெய் வந்து முடிஞ்ச அளவுக்கு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுங்கள். ஆல்ரெடி பல வீடியோஸில் சொல்லியிருக்கேன். இதுக்கு தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணலாம், இல்லை நார்மல் கடலை எண்ணெய் யூஸ் பண்ணலாம். ஸோ பிரியாணிக்கு தேவையான ஸ்பைசஸ் போட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வெங்காயம் போட்டு நல்லா வந்து வதக்கிடலாம். 4 பெரிய வெங்காயம் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணிக்கலாம். ஒரு 6-7 பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். இது எத்தனை பேருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4-5 பேருக்காக. ஸோ எல்லாமே வந்து நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு நல்லா வெங்காயம் வதங்குற அளவுக்கு வந்து கொஞ்சம் வந்து உப்பு போட்டு வதக்கிக்கலாம். கொஞ்சம் சீக்கிரமாக வதங்கிடும். நல்லா வதக்கிட்டு ஸோ நெக்ஸ்ட்டு பச்சை மிளகாயும் சேர்த்திடலாம். பச்சை மிளகாய் சேர்த்து வந்து வதக்கிடலாம். இது ஆக்சுவலி வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா வேறு ஸ்டைல் செய்கிறதுக்காக வந்து இந்த பெங்களூரில் இருக்கிற தொன்னை பிரியாணி ஸ்டைலில் தான் பண்ண ட்ரை பண்ணோம். பட் அது சொதப்பிடுச்சு. எங்கள் வீட்டில் 2 குட்டீஸ் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து க்ரீன் கலர் பிரியாணி செஞ்சு கொடுக்கலான்னு பார்த்தேன். ஸோ அதனால் அந்த பெங்களூர் ஸ்டைல் ட்ரை பண்ணேன். ஸோ அது வந்து ஸ்பைசஸ் ரொம்ப கம்மியாக இருந்ததுனால நாங்கள் எதிர்பார்த்த கலர் வரல. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற கொத்தமல்லி, புதினா, பச்சை மிளகாய், இது 3த்தையும் போட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம். இது நல்லா வந்து பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற புதினா இலை, கொத்தமல்லி இலை 2த்தையும் போட்டு நல்லா வந்து வதக்கிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து தக்காளி நல்லா வந்து கொஞ்ச நேரம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இது எந்த ஊரில் செய்கிறோன்னு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரியில் வந்து போச்சம்பள்ளி நியர்பையில் வந்து துறையூருன்ற ஒரு இடத்துல தான் செய்கிறோம். ஏதாச்சும் கோழி உங்களுக்கு அது வேணும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி உங்களுக்கு வந்து கொடுக்கலாம் நாட்டுக்கோழி. ஸ்பைசஸ் பார்த்தீங்கன்னா இதுதாங்க. ஸ்பைசஸ் போடுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், தக்காளி கட் பண்ணி வச்சுக்கிற தக்காளி வந்து போட்டுக்கலாம். கொஞ்சம் தக்காளி வந்து கம்மியாக சேர்த்துக்குங்க. நான் கொஞ்சம் நிறைய போட்டேன். தக்காளி அதிகமாக போட்டால் தக்காளி சாதம் மாதிரி இருக்கும். இதுக்கு தேவையான மசாலா பார்த்தீங்கன்னா கரம் மசாலா, சிக்கன் மசாலா, மல்லித்தூள். இதுக்கு வந்து ரா சில்லி பவுட்ரு போட்டேன். ஆக்சுவலி அது யூஸ் பண்ணாதீங்க. அது யூஸ் பண்ணதுனால வந்து கலர் மாறிடுச்சு. நாட்டுக்கோழின்றதுனால வந்து ஒரு 2 விசில் மட்டும் குக்கரில் வச்சு எடுத்துக்கலாம், நல்லாயிருக்கும். ஸோ அதையும் சேர்த்துட்டு ப்ளஸ் ஒரு 1/2 லெமன் வந்து பிழிஞ்சு விட்டுக்கலாம். இது எதுக்காகன்னு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ லெமன் சேர்த்து நல்லா கலரி விட்டுட்டு உப்பு வந்து பார்த்துக்குங்க. இதுக்கு தண்ணி வந்து எவ்வளோ வைக்கிறதுன்னு தெரியல. நாங்கள் ஓன் ஸ்டைல் பிரியாணி அப்படின்றதுக்காக வந்து ஸோ நம்ம பிரியாணி செஞ்சுட்டு இருக்கும்போது சதீஷ் அண்ணா வந்தார். சதீஷ் அண்ணாவும் அவங்களோட ஃப்ரெண்டு போச்சம்பள்ளியிலேருந்து வந்தாங்க. ஸோ அவங்களும் வந்து நம்ம ஸ்டைல் பிரியாணி வந்து எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்கலாம். இது வந்து அப்பா வந்து இந்த சிக்கன் வந்து எப்படி வெட்டுறதுன்னு வந்து வெட்டுறாரு. அதனோட சின்ன கிளிப் தான் இது. ஸோ எல்லாமே வீட்டு முறையில் செய்கிறதுனால வந்து எக்ஸ்ட்ரா ஸ்பைசஸ் எதுவும் வந்து சேர்க்கலை. ஸோ உப்பும் பார்த்துக்குங்க. மசாலா ஏதாச்சும் வந்து உரைக்கலைன்னா நீங்கள் வந்து போட்டுக்கலாம். தண்ணி வந்து நீங்கள் வந்து கிண்டி விடும்போதே பார்த்துக்கலாம். ஸோ தண்ணி பார்த்துட்டு எங்கள் அண்ணா வந்து டேஸ்ட் பண்ணி சொன்னார், சூப்பராக இருக்குன்னாரு. ஸோ அப்படியே ஒரு 2 நிமிஷம் வந்து கொதிக்கட்டும். கொதிக்கிறதுக்கு பக்கத்தில் நம்ம வந்து நம்ம வீட்டை சுற்றி என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். புடலங்காய் இருக்குது, பாவக்காய் இருக்குது, பீர்க்கங்காய் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சொரக்காய் இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம வீட்டை சுற்றியே தான் இருக்குது. இதனால் சில டைமில் வந்து பாம்பு வர்றதும் இருக்கும். ஸோ அண்ணா பார்த்தீங்கன்னா அடுத்தது வந்து கொழிஞ்சி பழம்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில். சில ஊரில் வந்து கமலா ஆரஞ்சுன்னு சொல்லுவாங்க. அதுவான்னு பார்த்து சொல்லுங்கள். ஸோ கேட்ச் பிடிச்சி அழகாக ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க நம்ம சமையல் அப்போது. இப்போ நல்லா வந்து தம் போட்டுக்கலாம். ஒரு குண்டாவில் நல்லா தண்ணி பிடிச்சிக்கலாம். அடுப்பு வந்து ஃபுல்லாகவே ஆஃப் பண்ணிவிடுங்க. ஸோ சைடில் இருக்கிற தணல் எடுத்து போட்டுக்கலாம், கறி துண்டு. ஸோ அடுப்பு வந்து ஆஃபில் தான் இருக்கணும். ஒரு 10 to 20 மினிட்ஸ் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்திருக்கு. இதில் வந்து நம்ம வந்து கலர்லாம் எதுவும் சேர்க்கலை. ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. எங்களுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ண மாதிரி இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Bye.